ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்தது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னாக்கா பீப் கோலா உருண்டை செய்ய போகிறோம். இதே மெத்தடில் மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டையும் செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நாங்கள் கோலா உருண்டை செய்கிறதுக்காக 1/2 கிலோ பீஃப் எடுத்துருக்கோம். இப்போ கறியை நம்ம குக்கரில் போட்டு அவிச்சிட்டு அப்புறம் தான் அரைக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் கவுச்சி வராது. பச்சையாக அரைச்சோம்னாக்கா கவுச்சி வரும். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கறி வேகிறதுக்காக ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி குக்கர் மூடி வச்சுக்கலாம். குக்கர் மூடி ஒரு 8 விசில் விட்டுறலாம். அப்போ தான் கறி நல்லா வெந்து வரும். குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விசில் வந்துருச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஏற்கனவே 50 கிராம் கடலைப்பருப்பு நம்ம ஊற வச்சுருக்கோம். அதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு ஏன் சேர்க்குறேன்னா அப்போ தான் அது வாசனையாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். இப்போது நல்லா வெந்துருச்சு. கறியை தனியாக எடுத்து மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைங்க. தண்ணி ஊற்றினா கோலா உருண்டை வராது. ஏற்கனவே கறியில் தண்ணி இருக்கும். இப்போ நைஸாக அரைச்சிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள், நைஸாக. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூட என்னென்ன மசாலா போடுறேன்னு பாருங்கள். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து கறி அவிக்கும்போது சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
இப்போது உருண்டை பிடிச்சி பார்த்துக்கலாம். கோலா உருண்டைக்கு சரியான பதமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நல்லா உருண்டையாக வந்திருக்குது. இதுதான் சரியான பதம். அந்த உருண்டை வரலனாக்கா சரியான பதம் இல்லை. இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ உருட்டி வச்ச உருண்டியை எண்ணெயில் போட்டுக்கலாம். கலரும்போது பார்த்து கலருங்க, திருப்பி விடும்போது, இல்லைன்னா அது உடஞ்சிரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம போட்ட கடலைப்பருப்புலாம் அப்படியே முழுசாக தெரிஞ்சு பாருங்கள். அது சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நாங்கள் கொஞ்சோண்டு கேசரி பவுடர் சேர்த்துருக்கோம் கலருக்காக. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷன் தான். கேசரி பவுடர் கொஞ்சம் சேர்த்தா அந்த கோலா உருண்டை கொஞ்சம் ரெட் கலராக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எடுத்து வேறு பிளேட்டில் வச்சிடலாம். வாசனைக்காக 2 கொத்து கருவேப்பிலையை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. கலர் சேர்த்ததுக்கும் கலர் சேர்க்காததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுது பாருங்கள். ரொம்பவே சூப்பரான கோலா உருண்டை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.